Hi students, அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard biology both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் book bagல இருக்கக்கூடிய important questions தான் பார்க்க போறோம். chapter 1 and 2 க்கு mostly first midterm exam ஓட portion அப்படினு சொல்லி பார்க்கறப்ப நமக்கு வந்து chapter 1 to 3 or 4 வரைக்கும் இருக்கும். maximum 4 ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல 3 கொடுப்பாங்க. பாட்னியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 and 2 அது கன்ஃபார்மா நமக்கு வந்து தெரியும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல third lessonல 50% கொடுக்கலாம் சரிங்களா அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 3 லெசன் வந்து கம்ப்ளீட்டா பாட்னில சுவாலஜில படிச்சிருங்க பாட்னியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 லெசன் வந்து கம்ப்ளீட்டா படிச்சிருங்க நமக்கு வந்து பாட்னில புக் பேக் क्वेश्चन வந்து இன்டீரியர் क्वेश्चन இது எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு சாப்டர் 1 and 2 க்கு அதே மாதிரி பயோசுவாலஜிக்கும் பாத்தீங்க அப்படினா சாப்டர் 1 and 2 க்கு முக்கியமான क्वेश्चंस வந்து அப்லோட் பண்ணியாச்சு லெசன் வைஸா அதே மாதிரி சென்டம் சேலஞ்ச் வீடியோஸ் அப்பன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு செகண்ட் லெசன்ல ஒரு 50% வந்து கவர் பண்ணியாச்சு அடுத்த பார்ட்ல மீதி இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே கவர் பண்றோம் நீங்க வந்து பயாலஜில வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணனும்னு நினைச்சீங்க அப்படினா புக் பேக்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க அதே மாதிரி 1 மார்க்ஸ் ரொம்ப முக்கியம் 1 மார்க்ஸ் ஏனா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து மிஸ் ஆவறது ஒரே ஒரு 1 மார்க் தான் 7 1 மார்க் கரெக்ட்டா போட்டுருவாங்க ஒரு 1 மார்க்ஸ் மட்டும் மிஸ் ஆயிடும் அது இன்டீரியர் 1 மார்க் சரிங்களா அதையும் கம்ப்ளீட் பண்ணனும் அப்படினா நம்ம லெசன் வைஸா இன்டீரியர் 1 மார்க்ஸ் அதுவும் ஒரு 50% ஃபர்ஸ்ட் லெசன்ல போட்டுருக்கோம் டைம் கிடைக்கல அடுத்த வீடியோல நம்ம வந்து அப்டேட் பண்றோம் அது வந்து நீங்க வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு புக் பேக் क्वेश्चन பாப்போம் சாப்டர் 1 க்கு சரிங்களா நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா புக் எடுத்து வச்சீங்க புக் எடுத்து மார்க் பண்ணி வச்சீங்க நமக்கு வந்து சாப்டர் 1 ல பாத்தீங்கன்னா புக் பேக் क्वेश्चन ரொம்ப கம்மி சரிங்களா இதுல வந்து இருக்குறதே 14 क्वेश्चन தான் அதுல வந்து 4 1 மார்க்ஸ் பத்தி 10 क्वेश्चन தான் மினிமம் எல்லாம் படிக்க ட்ரை பண்ணுங்க இல்ல அப்படிங்கற பட்சத்துல இந்த 7வது क्वेश्चन படிச்சிருங்க வாட் இஸ் தி pathogenesis give two example for animals அதுக்கு அடுத்து differentiate between following சரிங்களா external and internal fertilization regeneration and lizard in planaria இந்த 12வது क्वेश्चन படிச்சிருங்க அதுக்கு அடுத்து 13 how is juvenile phase different from reproductive phase அதுக்கு அடுத்து 14 explain the different kind of syngamy அந்த क्वेश्चंस வந்து என்ன பண்றீங்க prepare பண்றீங்க இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதுக்கு அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா இந்த क्वेश्चनலாம் படிச்சிருங்க அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ணின பெருக்கம் என்றால் என்ன விலங்கிலிருந்து இரு எடுத்துக்காட்டுகள் தருக கீழ்கண்டவற்றை வேறுபடுத்துக 12வது क्वेश्चन அது ரெண்டு படிச்சிருங்க இளவுயிரி நிலை எவ்வாறு இனப்பெருக்க நிலையிலிருந்து வேறுபடுகிறது உயிரிகளில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறை சரிங்களா 13 14 இந்த क्वेश्चंस எல்லாமே படிச்சிருங்க இது சாப்டர் 1 க்கு அதுக்கு அடுத்து சாப்டர் 2 இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சீங்க அடுத்து சாப்டர் 2 வந்து எடுத்துருங்க நம்ம ஆல்ரெடி மிட்டமுக்கான மாடல் क्वेश्चंस வந்து எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கோம் அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க அல்லது வீடியோ லிஸ்ட்ல வந்து பாருங்க மோஸ்ட்லி தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியமே நம்ம வந்து ஈக்குவலா தான் அப்லோட் பண்றோம் அது வந்து ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து சரியா பார்க்காதனால தமிழ் மீடியம் பண்ணுங்க இங்கிலீஷ் மீடியம் பண்ணுங்க அப்படினு சொல்றீங்க அது வந்து ஃபுல்லா செக் பண்றேங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் and சேனல்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன் அதல கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் மினிமம் இந்த क्वेश्चंस எல்லாமே இப்பவே படிச்சிருங்க ஃபர்ஸ்ட் 6 லெசன் ரொம்ப முக்கியமானது நீங்க காலாண்டுக்கு முன்னாடி இந்த 6 லெசன் காலாண்டு வரைக்கும் என்ன பண்ணாதீங்க வெயிட் பண்ணாதீங்க சரிங்களா காலாண்டுல நமக்கு 8 லெசன் வந்து என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க சரிங்களா அதனால ஃபர்ஸ்ட் 6 லெசன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால 6 லெசன்ஸ் படிச்சிருங்க செகண்ட் லெசன்ல இருக்கக்கூடிய டயகிராம் எக் செல் ஸ்பெர்ம் செல் இதெல்லாம் இருக்கும் ஓவியம் சொல்லுவோம் அண்டர் செல் அப்படினு சொல்றது அதோட டயகிராம்லாம் வரைஞ்சு பாத்துருங்க அதே மாதிரி ஸ்பெர்ம் செல் விந்து செல்லோட டயகிராம்லாம் வரைஞ்சு பாத்துருங்க அதெல்லாம் ரிப்பீட்டடான கேட்கக்கூடிய क्वेश्चन சரி புக் பேக் எடுத்துருங்க ஓகே 1 மார்க்ஸ் இல்லாம பயோசுவாலஜி பொறுத்த வரைக்கும் ஆன்சர்ஸ் இருக்கும் பாட்னிக்கு ஆல்ரெடி சாப்டர் 1 and 2 க்கு புக் பேக் 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு அது எல்லாமே வீடியோல லிஸ்ட் இருக்கு அதல செக் பண்ணி பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா difference between spermiogenesis and spermatogenesis 17வது क्वेश्चन மார்க் பண்ணல இதனால நீங்க மார்க் பண்ணீங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 19 expand form கொடுத்திருப்பாங்க இந்த நாலுமே படிச்சிருங்க FSH LH HCG இது எல்லாமே அதுக்கு அடுத்து 20 பாத்தீங்கன்னா how is the polyspermy avoided in humans what is colostrum அதோட significance
அதுக்கடுத்து 22 பிளாசண்டா இஸ் எண்டோக்ரைன் டிஷ்யூ ஜஸ்டிஃபை. 23 பார்த்தீங்கன்னா ட்ரா லேபிள்டு ஸ்கெட்ச் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவான். 24 பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இன்ஹிபின் அதோட ஃபங்க்ஷனு. 26 வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் 7. அதுக்கடுத்து 28 டிஃபைன் கேமட்டோஜெனிசிஸ். 29 டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவியம் வித் நீட் லேபிள்டு டயக்ராமு. அதுக்கடுத்து 31 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள். சரிங்களா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான் படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த டயக்ராம் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க வரைஞ்சி பார்த்துருங்க. சரிங்களா, மோஸ்ட்லி இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதுக்கடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய புக்ஸை வந்து செகண்ட் லெசனில் புக் பேக் எடுத்துங்க. சாரி, கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய செகண்ட் லெசன் புக் பேக்கில் மார்க் பண்ணி வச்சிங்க. 17 ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அதுக்கடுத்து 19 விரிவாக்கம் தருக எஃப்எஸ் HL HCG HPL. 21 சீம்பால் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் கேட்டிருக்காங்க. இந்த மனிதனில் பல விந்து செல் கருவுறுதல் எவ்விதம் தடுக்கப்படுகிறது, இந்த கொஸ்டினும் மார்க் பண்ணி வச்சுங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 20 மார்க் பண்ணி வச்சுங்க. 22 தாய் சேய் இனப்பதிசு ஒரு 4 மீளா சுரப்பி நியாயப்படுத்துக. 23 முதிர்ந்த விந்தணுவின் படமறிந்து பாகம் குறி. 24 இன்கிபியன் என்றால் என்ன, அதோட பணிகள். அதுக்கடுத்து 26 பார்த்தீங்கன்னா விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பகுதி பொருட்கள். அதுக்கடுத்து 28 இனச்சல் உருவாக்கம் வரையறு. அண்ட செல்லின் அமைப்பை தகுந்த வரைபடங்களுடன் விளக்குக. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இந்த டயக்ராம் இது எல்லாமே என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் இது தான். அதுக்கடுத்து மாதவிடாய் சுழற்சியோட பல்வேறு நிலைகள் 31 இது எல்லாமே படிச்சிருங்க. இந்த 32 ஆக்சிடோசின் ரிலாக்சின் இதோட பங்கு இதையும் படிச்சிருங்க. பயாலஜி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதை வந்து நோட் பண்ணிங்க, அங்கே வந்து மார்க் பண்ணல, அதை வந்து சொல்லலை. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படித்தாலே போதும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன்ஸில் இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான், அதனால் இது எல்லாமே என்ன பண்ணிங்க மார்க் பண்ணி படிச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சாப்டர் 3 and 4க்கு மிட் டர்ம் போர்ஷனுக்கான முக்கியமான கொஸ்டின், ஸ்லிப் டெஸ்ட் கொஸ்டின், மாடல் கொஸ்டின், உங்களுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கொஸ்டின் மட்டும் தான் பார்க்குறீங்க, அந்த என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதே இல்லை. அதனால தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனே. அதேமாதிரி ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். அந்த ஸ்டடி மெட்டீரியலுமே சொல்லும்போது சொல்லிடுறோம், இது எல்லாமே உங்கள் ஸ்டாஃப்கிட்ட கேளுங்க, இது வந்து ஓகேவாக இருக்குமா, பெட்டராக இருக்குமா, அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டேன், ஆனால் கொஸ்டினோட கண்டென்ட் எல்லாமே கம்மியாக இருக்குது, இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணால் ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாஃப்கிட்ட கேளுங்க, ஏன்னா நீங்கள் எந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுறீங்க, அதில் எப்படி இருக்குது, நம்ம அப்லோட் பண்ணுவோம், அப்போ சொல்லும் போதும் கேட்குறதில்ல, உடனே பிடிஎஃபோட லிங்க்கு போயிட்டு உடனே டவுன்லோட் பண்ணிடுறாங்க. அதனால் சொல்கிறத முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.